பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அயான்ஸ் கார்டன் டு கிச்சன் விலாக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சுவையான கத்தரிக்காய் தக்காளி கடைசல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஒரு கடைசலை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தின்னு வேறு எதுக்குமே வேறு எந்த சைடிஷையும் தேட மாட்டீங்க. நாக்கில் நிற்கிற அந்த சுவைக்கு ரகசியம் என்னங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 1/2 கிலோ கத்தரிக்காய் எடுத்து இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக அந்த பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுவோம். ஏன்னா தண்ணி ஊற்றி கழுவையில் வந்து அந்த கருப்பாக தண்ணி வரும். அதுக்காக நல்லா கழுவி எடுத்துடணும். இப்போ வந்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு விறகடுப்பில் தாங்க நாங்கள் சமைச்சிட்ருக்கிறப்போ பாருங்கள் நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயெல்லாம் எடுத்து போட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருவோம். இந்த கத்திரிக்காய் வந்து 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு நான் வந்து 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். அந்த கத்திரிக்காய் வந்து ஒரு 50% வெந்து வந்துடணும். இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், ஒரு 50% வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் அந்த தக்காளி 1/2 கிலோ தக்காளியில் வந்து பாதி தக்காளி எடுத்து அந்த கத்திரிக்காயோட போட்டு வேக வச்சுருவோம். இது 1/2 கிலோ வந்து பெரிய வெங்காயம் எடுத்து சாப்பரில் போட்டு நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். மிச்சம் இருக்கிற தக்காளி வந்து அதையும் வந்து சாப்பரில் போட்டு நல்லா நைஸாக சாப் பண்ணிக்குவோம். இதை வந்து மிக்சியில் போட்டு அடித்தோம்னா தக்காளி வந்து அப்படியே பேஸ்ட் மட்டும் ஆயிடும். அதனால் இந்த மிக்சியில் அடிக்கக்கூடாது. நல்லா சாப்பரில் போட்டு இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா சாப் பண்ணி வச்சிடணும். ஏன்னா பேஸ்ட் மட்டும் ஆயிடுச்சுனாக்கா வந்து அந்த தக்காளி கடைசலுடைய டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் சாப்பரில் வந்து சாப் பண்ணி, அப்படி சாப்பரில் போடாதவங்க மிக்சியில் வந்து லைட்டாக ஒரு பல்ஸில் விட்டு ஒரு பல்ஸ் மோடில் எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள் தக்காளி கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. வெந்தாலே நல்லா அந்த தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மேசரை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா அப்படியே அந்த இதழ்கள் இருக்கக்கூடாது. தக்காளியுடைய இதழ், அந்த கத்திரிக்காயுடைய இதழ், அதெல்லாம் தோல்கள்லாம் இல்லாமல் நல்லா நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கூழ் மாட்டம் அந்த பாருங்கள் நான் எந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன்னு பாருங்கள். அப்போலாம் வந்து பருப்பு கட்டைன்னு சொல்லி நம்ம அப்படி உருண்டையாக கட்டையாக இருக்கும், அதில் போட்டு கடைவோம். அது அப்படி நல்லா வந்துடும். இப்போ இந்த மாதிரி கட்டை தான் இருக்குது. இதில் நல்லா பாருங்கள் நல்லா மேஷ் பண்ணி நல்லா கூழ் மாட்டம் அதை எடுத்தாச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சுருவோம். இதை எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து இதுக்கு என்னங்கிறத பார்ப்போம். ஆனால் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன அடுத்தடுத்து என்ன போடுறேங்கிறது தெரியும். இப்போ வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு தேவையான எண்ணெய், இந்த வெங்காயம் அதெல்லாம் வதங்கணும்ல, அதுக்கு தேவையான அளவு 2 கரண்டி நான் எண்ணெய் விட்டுட்டு கடுகு பருப்பு பொரிய போட்டிருக்கேன். எண்ணெய் சூடானோன்னா கடுகு பருப்பு போட்டு அதுவும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் வந்து போடணும். இதுக்கு வந்து காரம் வந்து வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த பச்சை மிளகாயுடைய காரம் மட்டும்தான் இந்த கடைசலுக்கு. கருவேப்பிலையும் போட்டு நல்லா பச்சை மிளகா வந்து வெள்ளை பக்குவமாக நல்லா வந்துடணும். வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த நைஸாக பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், இதையும் அப்படியே போட்டு நல்லா வதக்கிடுவோம். இது வந்து சீக்கிரமே வதங்கிடும். ஏன்னா நெய்ஸாக நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதனால் வந்து ஒரு நேரமெல்லாம் எடுக்காதுங்க. இந்த கடைசல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அந்த கத்திரிக்காய் வேகிற டைம் தாங்க. கத்திரிக்காய் வெந்துருச்சுனாக்கா ஈஸியாக நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் வந்து இந்த கடைசல் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் வெங்காயமும் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ அதுக்கு தகுந்தாப்புல உப்பு போட்டுப்போம். உப்பு வந்து அளவோடு போடலாம். ஏன்னா கத்திரிக்காயிலேயே உப்பு போட்டிருக்கிறோம். அதனால் வந்து நம்ம இதில் வந்து ரொம்ப உப்பு போட்டுறக்கூடாது, அளவோடு போட்டுக்கலாம். அதுக்கு கரெக்டான அளவில் உப்பு போட்டுட்டு கண்ணாடி பக்குவத்துக்கு நம்ம வெங்காயம் வந்துருச்சு. இப்போ வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தக்காளியும் எடுத்து நல்லா வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்தால் தான் நம்ம வந்து அந்த பச்சை ஸ்மெல் போனால் தான் இதோடைய டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இப்போ பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. வதக்கிட்டு இந்த கத்தரிக்காய் தக்காளியெல்லாம் கடைஞ்சி வச்சுருக்கோம்ல அந்த கடைசலையும் இதோட எடுத்து சேர்த்துப்போம். அதையும் சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. இங்கே பாருங்கள் நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன்னு மிக்ஸ் பண்ணிட்டு இது என்னடா சமையல் கட்டு வேறு மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது எங்கள் அக்கா வீட்டில் தான் சமைச்சிட்ருக்குறோம். நாங்கள் வந்து எல்லாருமா சேர்ந்து சமைக்கையில் எங்கள் அக்கா வீட்டில் போய் எல்லாருமா சேர்ந்து சமைச்சு எல்லாருமா சாப்பிடுவோங்க. அதுதான் நிறைய சமைக்கிறது நிறைய குவான்டிட்டியில் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ வந்து அந்த தக்காளி இதெல்லாம் நம்மள அந்த கடைசல் கடைஞ்சி வச்சுருந்தோம்ல அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கழுவி அந்த தண்ணியும் ஊற்றி இதெல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். வெந்து வந்துடணும். இதெல்லாம் வந்து நல்லா அந்த வெங்காயம் தக்காளி நம்ம வதங்கின கத்திரிக்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ், அதாவது சின்ன நெல்லிக்காயில் இப்போ ஒரு நெல்லிக்காய் அதாவது அளவுக்கு ஒரு சின்ன அரை நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து அந்த புளிப்புக்காக வந்து கொஞ்சமாக புளியை கரைச்சி இந்த இதில் விட்டுருவோம். கலந்துட்டு இந்த புளிப்பு போதுமானு நல்லா உப்பு புளிப்பெல்லாம் போதுமானு பார்த்துக்கோங்க.
நம்ம எடுத்த புளி வந்து புளிப்பு போதும்னு நீங்கள் அதுனாக்கா இதோட போதும். அப்படி பத்தலைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புளி வந்து விட்டுக்கலாம். நான் விட்ட புளி கரைச்சி விட்டதுன்னு கரெக்டாக இருந்துச்சுங்க. இது நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து புளியும் பச்சை வாசம் போகட்டும். எல்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு எல்லாம் வேக வச்சுட்டு, இது ரொம்ப வேலை இல்லை, இவ்வளோ தாங்க, ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதான் சொன்னேன் ஏற்கனவே, கத்திரிக்காயும் தக்காளியும் நம்ம வேக போடுறோம்ல, அந்த வேக போட்டு கடையிற நேரம் தாங்க, அதுக்கு இடையில வந்து அவ்வளோ அருமையாக ஈஸியாக வந்துடும். இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இது வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் இப்போ வந்து பருப்பு சோறு, எங்கள் ஏரியாவில் பருப்பு சோறுண்டு ஆக்குவோங்க. அந்த பருப்பு சோறுக்கு வந்து இந்த கடைசல் இல்லாத பருப்பு சோறு இல்லைங்க. அந்த கடைசல் இருந்தால் தான் அந்த பருப்பு சோறுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் பருப்பு சோறுக்காக தான் இந்த கடைசல் பண்ணணும். சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பருப்பு சோறுக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே பார்க்கலாம். இதே போல் அடுத்த இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹ். இங்கே பாருங்கள், குழம்பு மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், பச்சை மல்லித்தூள், தாலி கரியான தூள், அது மட்டும் இல்லாமல் இட்லி பொடி, சாம்பார் பொடி, ரசப்பொடி, பூண்டு பொடி, கருவேப்பிலை பொடி, இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறோங்க. ஆர்டர் பேரில் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அரிசி வடகம், கூழ் வடகம் இதெல்லாம் ஆர்டர் பேரில் சுத்தமாக சுகாதாரமாக செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கொரியர் மூலமாக உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம். தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.